இந்த 10 விடயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த ரிஸ்கில் இருந்து அவர் ராஹத்தை பெறுவார், அவர் மன திருப்தியை பெறுவார், அதிலிருந்து அதிகரிப்பையும் அவர் பெறுவார். முதல் விடயம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏன்னா அந்த ரிஸ்குடைய விஷயம் நாம் உள்வாங்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தினூடாக மன நிம்மதி கிடைக்க வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தினூடாக ராஹத்து கிடைக்க வேண்டும். நான் செலவு செய்யக்கூடிய பைசா எனக்கு ராஹத்து தரணும். 20 ரூபா பிரியாணி சாப்பிட்றேன்னா அந்த பிரியாணியுடைய சுவையை நான் உணர வேண்டும். நிறைய மக்கள் உதாரணமா சொல்லுங்க, பிரியாணி சாப்பிட போவாங்க, 20 திர்ஹம்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ராஹத், அந்த ரிஸ்க் அவன் செலவு பண்ணக்கூடிய அந்த மன திருப்தி அவன் பெறுவது கிடையாது. இதெல்லாம் சின்ன விஷயம். லைஃப்ல நம்ம பயணிக்கும் போது வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். அது ஏன் வருகிறது? அதான் நான் சொல்றேன். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள், அல்லாஹ் அஞ்சு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், மறைவிலும் சரி வெளிப்படையும் சரி, அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுவான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்முடைய செயல்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் எண்ணிக்கொண்டிருக்கிறான், நம்முடைய செயல்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த மனோநிலைமை, அந்த பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த விடயங்கள் உலகத்தில் உண்டு. ரிஸ்கில் வட்டி வாங்குவது அல்லாஹ் தடுத்த விஷயம், கிரெடிட் கார்டு வைத்திருப்பது அல்லாஹ் தடுத்த விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹராமான விடயங்கள், மது, சிகரெட் போன்ற ஹராமான விடயங்கள் எல்லாம் தடுத்த விடயம். அதுவெல்லாம் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கிறான். வியாபாரத்தில் பொய் சொல்வது, ஒருவரை அழைத்து வந்து உங்களுக்கு நான் பிசினஸ் ஏற்படுத்தி தாரேன் என்று சொல்லி அவருடைய பணத்தை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அழித்து விடுவான் சகோதரிகள். அல்லாஹ் அழித்து விடுவான். இன்றைக்கு வியாபாரத்தில் எல்லாம் பொய் சொல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாமல் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான், நான் தான் என்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுகிறேன் என்று. அந்த பொருளாதாரத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை அவனுக்கு தெரியாது, ஏமாத்துகிறான். இந்த டிரான்சாக்ஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் முஸ்லிம்கள் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், நான் தான் பொருளாதாரத்தை ஈட்டுகிறேன் என்று. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப் வல்லாஹு கைருர் ராஸிகீன். ரிஸ்க் கொடுப்பவர்களிலேயே சிறந்தவனே நான் தான். அப்ப அந்த உணர்வு சகோதரர்களை வரணும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எங்கு இருந்தாலும் என்னுடைய வேலை நான் பார்க்கக்கூடிய இடத்தில் நான் புறம் பேசக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறேன். நான் கோள் பேசக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறேன். நான் பிறருடைய மானத்தை பேசக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். பிறரை பற்றி பொறாமை கொள்ளக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஏன்? நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ரிஸ்கை எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். ஒண்ணுமே நம்ம சும்மா இருப்போம். ஒரு நாள் அல்லாஹ் பயப்பட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இந்த கம்பெனில வேலை. இவர் சும்மா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். சும்மா தான் இன்டர்வியூ போவார், அட்டன் பண்ணுவார். அவர் பழைய கம்பெனியில் வேலை பார்த்ததை விட ஒரு சிறந்த சம்பளம் அவருக்கு கிடைக்கும். காரணம், அவர் முன்னால் வேலை பார்த்த அந்த கம்பெனியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயப்பட்டார், தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயப்பட்டார். எனவே அல்லாஹ் அந்த ரிஸ்கை அவருக்கு கொடுக்கிறான்.